வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நீங்க நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, பிபிஎல்ல 5வது மேட்சான மெல்போர்ன் ரெனகட்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட் ஹரிகன்ஸுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பா. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்ம டெலகிராம் சேனல்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்க் மூலமா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஜாயின் பண்ணீங்கன்னா வேற ஃபேக்கான சேனல்ல கூட நீங்க ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால லிங்க் மூலமா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் ஃபேண்டசி X11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே அடிக்கடி சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இதுல அவ்வளவு நமக்கு யூஸ்ஃபுல் இருக்கு. ஸோ அதனால ஏன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு பெருசா லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயா பண்ணி கொடுக்குறாங்க. இன்ஸ்டன்ட் விட்ராவல் இருக்கு. அதே போல நேற்று நைட்டு தான் ஆப்பை அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாருமே உங்களுடைய அப்டேட் வெர்ஷனை மாத்திக்கோங்க. பழைய வெர்ஷன் இதாகாது. ஸோ டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்தா மொத்தமா அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க புதுசா லிங்க் மூலமா கிளிக் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஏன்னா புதுசா அப்டேட் பண்ணியிருக்காங்க, நிறைய மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ முன்னாடியே நல்லா ஸ்பீடா இருக்கும். இப்போ அதை விடவும் ஸ்பீடா ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா மேட்சுக்குமே நமக்கு ஃப்ரீ கிவ் அவே பிளஸ் மெகா லீக்ஸ்லாம் கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணலையோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமா ஸ்மால் இன்வெஸ்டர்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லாவே இருக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி ஆப் தான். அடுத்து பிச் ரிப்போர்ட். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட் இந்த பிச்சை சைமன்ஸ் பிச்சில் தான் இன்னைக்கு நமக்கு மேட்ச் நடக்கு. அதாவது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் ஓவராலா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா அதாவது பிச் ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க, பட் ஃபைனலா கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. ஆனா ஆஸ்திரேலியா பிச் ரொம்ப பெருசா போடுறாங்க. பவுண்டரி லைன் ஒரு சில மேட்ச் ஸ்கோர் பண்றதுக்கு ஈஸியா இருந்தாலும் பட் பவுலர்ஸும் நல்லாவே ஆதிக்கம் செலுத்துறாங்க. ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ஸ் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பவுலருக்கு இனிஷியல்ல இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ 1 to 6 அந்த பவர் பிளேல அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இந்த பிச்சில் பிபிஎல் வந்துட்டா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 9 மேட்ச் ஆடி இருக்காங்க. அதுல 6 மேட்ச் சேசிங் டீம், செகண்ட் பேட்டிங் பண்ற டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா செகண்ட் சேசிங்க்கு இங்க அட்வான்டேஜ் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே போல ஒரு 160 170 ரன் அடிச்சாலே ஒரு காம்படிட்டிவ் அதுக்கு ஸ்கோரா இருந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு போராட்டமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கோரா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பொதுவா நிறைய மேட்ச் யூஸ் பண்ணல. சரிங்களா? இப்போ நீங்க ஒரு மெல்போர்ன் கிரவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, பெர்த் எடுத்துக்கிட்டீங்கன்னா சரி, அடிலேட்டு, பிரிஸ்பன் இந்த மாதிரி கிரவுண்ட் எல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய கிரவுண்டா தான் இருக்கு. பட் இந்த பிச்சை ரொம்பலாம் யூஸ் பண்ணல. நீங்க பிபிஎல் எடுத்துக்கிட்டீங்கனாலே ஓவராலாவே ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனாலதான் நான் ஓவரால் ரிசல்ட் கொண்டு வந்தேன். எல்லா மேட்ச் வீடியோலையும் லாஸ்ட் இயர் என்ன அப்படிங்கிறத கொண்டு வரும். ஆனா இங்க ஓவராலாவே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 9 மேட்ச் தான் நடந்திருக்கு. அதனாலதான் ஓவரால் ரிசல்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். பேட்டிங் ஃபர்ஸ்ட் 3, பேட்டிங் செகண்ட் 6 டைம் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் செகண்டுக்கு அட்வான்டேஜ் இருக்குன்னு சொன்னாங்க. அதே போல 0ல இருந்து 150க்குள்ள 8 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மொத்தமே 18 இன்னிங்ஸ். அதுல 8 இன்னிங்ஸ் நமக்கு 0ல இருந்து 150 உள்ளதான் வந்திருக்கு. 150 to 169க்குள்ள 6 இன்னிங்ஸ், 170 to 159க்குள்ள 2 இன்னிங்ஸ், 90 பிளஸ் 2 இன்னிங்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஹை ஸ்கோர் பெர்த் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க 196. லோ ஸ்கோர் ரெனகட்ஸ் 105 ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஒரு ஆவரேஜான ஸ்கோரா 150ல இருந்து 160 வரைக்கும் தான் நீங்க எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மேபி ஒரு 10 ரன் முன்ன பின்ன கூட போகலாம், குறையவும் செய்யலாம். இப்போ நம்ம ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மெல்போர்ன் ரெனகட்ஸ் ஃபர்ஸ்ட் டாப் ஆர்டர்ஸ்ல ஓப்பனிங் ஆடக்கூடியது ஜாக் ஃப்ரெஷரும் பிரவுன் தான் ஜோஸ் பிரவுன் தான் நமக்கு ஓப்பனிங் ஆடுறாங்க. இதுல 2 பேருமே ஹார்டு ஹிட்டர்ஸ். அதுலயும் பாத்தீங்கன்னா ஜாக் ஃப்ரெஷர் வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர். அதிகபட்சம் அவர் நல்லா ஆடினாரு அப்படின்னா அந்த பவர் பிளே ஃபுல்லா ஆடிட்டாருன்னா கண்டிப்பா 50+ ரன் வந்துடும். ஒரு 2 ஓவர் ஆடினா கூட நமக்கு 20+ ரன் கொண்டு வந்துருவாரு. எப்படி பார்த்தாலும் நீங்க ஜாக் ஃப்ரெஷர் கிட்ட இருந்து
அதாவது அந்த லோ ஸ்கோரே அப்படிங்கிறது ஒரு 20 ரன் தான். ஆனா டே நல்லா செட் ஆச்சுன்னா 50+ கூட ஸ்கோர் பண்ணிடுவாரு பவர் பிளே முடியறதுக்குள்ள. ஏன்னா அந்த லெவலுக்கு ஒரு ஹார்ட் ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பாலே சுத்துறாரு 6க்கு. அந்த மாதிரி இருக்கும்போது அது அட்வான்டேஜ் இருக்கு, அதே டைம்ல அது அவுட் ஆறதுக்கும் நிறைய வாய்ப்புகளும் இருக்கு. அட்வான்டேஜ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. அதே போல எல்லிஸும் மெரிடித்தும் தான் அங்க இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். முதல் 4 ஓவர் அட்டாக் வந்து அவங்க 2 பேரும் தான் பண்ணுவாங்க. அதனால கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடாம இருந்தா தான் அவங்க இதாக முடியும். கொஞ்சம் ஒரு அதிகபட்சம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் அடிச்சு கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து பிரவுனு வந்து அதே மாதிரிதான் நல்ல இன்டென்டோட ஆடக்கூடிய நல்ல ஒரு ஹார்ட் ஹிட்டர் தான். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு ஆடக்கூடிய பிளேயர் தான். சும்மா உருட்டிக்கிட்டு அப்படிலாம் ஆட மாட்டாரு. ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் நல்லா பாலை விட ரன் வந்து கொஞ்சம் விரட்டி ஆடக்கூடிய பிளேயரா தான் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட இருந்து இன்னைக்கு வந்து ஏன்னா இனிஷியல்ல எப்படி பார்த்தாலும் அவர் 2 விக்கெட் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால நான் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சைஃபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு சேஃபான பிக்கு. ஏன்னா அதிகபட்சம் பேர் வந்து இன்னைக்கு வந்து சைஃபர்ட்டை ட்ரை பண்ணிட்டாங்க. ஒரு 80% மேல வந்து சைஃபர்ட்டை இன்னைக்கு பிக் பண்ணிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் அவர் அந்த லெவலுக்கு ஸ்கோர் பண்ணாரு. அதனால வந்து எல்லாருமே சைஃபர்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணாலும் நீங்க சைஃபர்ட்டுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பட் அவர் எல்லா மேட்சுமே இந்த மாதிரி 50+ அந்த மாதிரிலாம் ஸ்கோர் பண்ணுவாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா 90% செலக்ட் பண்ணப்பட்டதுனால ஒரு சேஃபான ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து அவர் அதிகபட்சம் 0ல இருந்து ஒரு 25 ரன்னுக்கு உள்ளதான் அவரோட ஸ்கோர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். மேபி அது வந்து ஒரு ஃபிளாப்பான ரிசல்ட்டா கூட இருக்கலாம் அது. ஆனா 80% செலக்ட் பண்ணதுனால நீங்க கண்டிப்பா அவர் உங்க டீம்ல எடுத்துட்டு போறது பெஸ்டான ஒரு ஆப்ஷனா தான் இருக்கும். அடுத்து ஹார்வி. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் நல்ல ஒரு யங் டேலண்டட் பிளேயர் தான். பட் இவரோட இது பாத்தீங்கன்னா ஒரு 10 மேட்ச் நடக்கும் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு மேட்ச் இல்ல ஒரு மேட்ச் தான், மீதி 9 மேட்ச் வந்து ஒரு 20 to 30க்குள்ள அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரா தான் இருப்பார். சரிங்களா? அதுக்கு மேலலாம் அவரால் வந்து ஸ்கோர் பண்ணவே முடியாது. ஏதாச்சும் ஒரு மேட்ச் அதிசயமா ஒரு 50+ ரன் வேணா ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் எப்படி விளையாண்டாருன்னு எனக்கு தெரியும். இந்த வருஷம் ஸ்டார்டிங்லயும் முதல் மேட்ச் வந்து அந்த மாதிரி தான் ஆடினார். அடுத்து ஈவென்ட்ஸ் ஒரு நல்ல ஒரு மிடில் ஆர்டர். லாஸ்ட் சீசன் பெர்த்துக்கு குறையாம அவர்கிட்ட வந்து ஒரு 30+ ரன் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். ரொம்ப நின்று நிதானமா ஒரு 30 பால்ல 40 ரன் இல்ல ஒரு 25 பால்ல 30 ரன் இந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். ஏன்னா எல்லாருமே ஹிட்டரா இருக்கும் போது இவர்கிட்ட இருந்து நம்ம இந்த மாதிரி எதிர்பார்க்கறதுல தப்பு கிடையாது. அடுத்து ஹசன் கான் வந்து ஒரு மெயின் ஸ்பின்னர் ஆப்ஷன்ல இருக்காரு, பிளஸ் பேட்டிங்கும் ஆப்ஷன் இருக்கு. அதனால அவர்கிட்ட இருந்து நம்ம ரொம்பலாம் ரன் எதிர்பார்க்க தேவையில்லை. குறைந்தது ஒரு 15 ரன்னும். ஏன்னா 4 ஓவர் பவுலிங் பண்றாரு, ஒரு ஸ்பின் இருக்கு அப்படிங்கும் போது ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா கூட அது வந்து ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதுல பாத்தீங்கன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் வைஸா பார்க்கும்போது நமக்கு வந்து ஃப்ரெஷரை வந்து 90% செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சைஃபர்ட்டை வந்து ஒரு 80% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாரையுமே வந்து யாருமே பெருசா செலக்ட் பண்ணல. சரிங்களா? ஸோ சேஃபா நீங்க போகணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டீம்ல ஜாக் ஃப்ரெஷரையும் சைஃபர்ட்டுக்கும் நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். ஒரு சேஃபான ஒரு டீம் செட் பண்றீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செட் பண்ணணும். ஸோ நம்ம பவுலிங் ஆப்ஷனை பார்த்துட்டு பொதுவா பார்க்கலாம். அடுத்து வில் சுதர்லாண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பவுலர், அதாவது விக்கெட் டேக்கிங் பவுலர். எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருப்பார். ஒரு 10 மேட்ச் நடக்கும் அப்படின்னா ஒரு சீரீஸ்ல மினிமம் 7ல இருந்து 8 மேட்ச் ஒரு விக்கெட்டாச்சு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு டேலண்டட் பிளேயர். பிளஸ் ஒரு பேட்டிங் அட்வான்டேஜ் இருக்கு. ஏன்னா ஒரு 5 பேர் அவுட் ஆனோடனே ஃபீல்டுக்குள்ள வந்துருவாரு, கிரவுண்ட்ல வந்துருவாரு. ஒரு 15 ரன் கூட அடிச்சு கொடுத்து ஒரு விக்கெட், ஒரு அதிகபட்சம் நம்ம ஒரு 15 ரன் தான் நம்ம சொல்றோம். அவர் திடீர்னு 10 ரன் அடிக்கலாம், 25 ரன் அடிக்கலாம். பட் ஒரு மேக்ஸ் தோராயமா ஒரு 15 ரன் அடிச்சு ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா, ஏன்னா டெத்ல பவுல் பண்றாரு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால அவருக்கு கண்டிப்பா ஒரு விக்கெட்டுங்கிறது கேரண்டி தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 15 ரன்னும் ஒரு விக்கெட்டும் எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து ரிச்சர்ட்சன் இனிஷியல்ல அட்டாக் பண்றாரு, பிளஸ் டெத்லயும் ஒரு சில ஓவர்கள் வந்து பவுல் பண்ணுவாரு, மிடில்ல ஒரு ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்றதுனால நீங்க ரிச்சர்ட்சன் கிட்ட இருந்தும் கண்டிப்பா வந்து ஒரு விக்கெட் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி நீங்க எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்தும். அடுத்து ஆடம் சாம்பா
நான் எப்பவும் லாஸ்ட் வீடியோல நான் சொன்னேன், ஆஸ்திரேலியான்னு வரும்போது சாம்பா வந்து அன்னியனா மாறிடுறாரு, அதே இதான் ரெனகேட்ஸ்னு வரும்போது அம்பியா மாறிடுறாரு. அது என்னன்னு எனக்கே புரியல. ஏன்னா ஆஸ்திரேலியான்னு வந்தா நீங்க T20 வேர்ல்டு கப் எடுத்துக்கோங்க, எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, ஏதாச்சும் ஒரு மேட்ச் மிஸ் ஆயிரும். அடுத்து இப்ப நடந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல கூட தலைவர் வேற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா ரெனகேட்ஸ் வரும்போது பெருசா பெர்ஃபார்ம் பண்றது இல்ல. பட் ஆடம் ஜாம்பா அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சு நல்லா 4 ஓவர் பவுல் பண்றதுனால எப்படி பார்த்தாலும் மேபி 1 or 2 விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்து கொடுக்குறேன் இன்னைக்கு மேட்ச்ல வந்து பாசிபிலிட்டி இருக்குன்னு நான் தோணுது. அப்புறம் ஓனில் பொறுத்த வரைக்கும் இவரும் இனிஷியல்ல தான் அட்டாக் பண்றாரு, சரிங்களா? சோ இவரும் ரிச்சர்ட்சனும் அப்புறம் வந்து ரோஜர்ஸ், இந்த 3 பேர் தான் இனிஷியல் அந்த 6 ஓவர்ல கொஞ்சம் மாத்தி மாத்தி பவுல் பண்றாங்க. இவரை பொறுத்த வரைக்கும் ஓவர் வந்து கம்ப்ளீட்டா பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிங்கிறது கொஞ்சம் கம்மி. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து 5 ப்ராப்பர் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. 6வது ஆப்ஷன்ல ஹசன் கான், அவரும் 4 ஓவர் பவுலிங் பண்ணிடுவாரு. ஏன்னா ஒரு மெயின் ஸ்பின்னரா இருக்காரு. அப்படிங்கும்போது இவர் ஓவர் பவுல் பண்றது கம்மியா இருக்கிறதுனால நீங்க அதிகபட்சம் வந்து 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் நான் சொல்லிட்டேன், இவங்களுக்குலாம் மினிமம் 1 விக்கெட் நான் சொல்லியிருக்கேன். மேக்சிமம் எத்தனை விக்கெட்னாலும் எடுக்கலாம். திடீர்னு ரிச்சர்ட்சன் வந்து 2 விக்கெட் கூட எடுத்து கொடுக்கலாம். ஆனா இவர் அதிகபட்சம் 1 விக்கெட் எடுத்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து ரோஜர்ஸ் இனிஷியலும் அட்டாக் பண்ணுவாரு, டெத்ல வந்து பவுல் பண்ணுவாரு, சுதர்லாந்து கூட சேர்ந்து. அதிகபட்சம் டெத்ல கடைசி ஒரு லாஸ்ட் 2 ஓவர்ல ஏதாச்சும் 1 ஓவர் பவுல் பண்றதுனால நீங்க மினிமம் 1 விக்கெட் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். மேக்சிமம் 2 விக்கெட் வரைக்கும் கூட நீங்க எதிர்பார்க்கலாம். சோ இப்போ செலக்டட் பெர்சன்டேஜ்ல சுதர்லாந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு 80% மேல செலக்ட் பண்ணிருக்காங்க. ரிச்சர்ட்சனை ஒரு 60% வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க. ஜாம்பாவையும் ஒரு 60% பேர்கிட்ட செலக்ட் பண்ணிருக்காங்க. மீதி எல்லாருமே கம்மியா தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ நீங்க ஒரு சேஃபான டீமா போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 50% மேல செலக்ட் பண்ணப்பட்ட பிளேயர்ஸ் எல்லாருமே ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சேஃப். ஒரு 60-70 நல்ல சேஃபான பிளேயர்ஸ். அப்படிங்கும்போது நீங்க ஃப்ரெஷரு, சைஃபர்ட், சுதர்லாந்து, ரிச்சர்ட்சன், ஜாம்பா இந்த 5 பேருக்குமே நீங்க கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன ரீசனுக்காக கொடுக்கணும் அப்படின்னா பெர்சன்டேஜ் வைஸா நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதே நீங்க பேட்டிங்ல கொஞ்சம் ரிஸ்கான பிளேயர்ஸ், லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ரிஸ்கான பிளேயர்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஈவென்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஒரு 30 ரன் அடிக்காருன்னா குறையாம எனக்கு தெரிஞ்சு ஒரு 30ல இருந்து 40 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனா ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிக்கா தான் இருப்பாரு. மிடில் ஆர்டர்ல கொஞ்சம் நல்லா, ஏன்னா லாஸ்ட் சீசன் பெர்த்துக்குலாம் எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சி கான்ட்ரிபியூட் பண்ணாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பெருசா ஆடல அப்படிங்கிறதுனால மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கு அடுத்தபடியா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த ஹசன் கானையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா பேட்டிங் பிளஸ் பவுலிங் பண்றாரு, எதுலயாச்சும் ஒரு இதுல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. இன்னைக்கு 4 ஓவர் பவுலிங் பண்ணி 1 விக்கெட் கூட எடுக்கல. அப்படி இருக்கும்போது ஒருவேளை பேட்டிங்ல வந்து ஒரு சும்மா கண்டமணிக்கு சுத்தினா கூட ஸ்கோர் பண்றாங்க பிபிஎல்ல. இப்போ ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா அந்த மினிமம் ஃபேண்டசி வந்துருவாரு. சோ ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பிளஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு இவர்கிட்ட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த 2 பேரையும் ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். அதே போல இந்த ரோஜர், இவரையும் நீங்க வந்து ஒரு ட்ரம்ப் பிக்கா நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். அது ரிச்சர்ட்சனுக்காக பதிலாகவும் இருக்கலாம், இல்ல சாம்பாக்கு பதிலாகவும் இருக்கலாம், இல்ல நீங்க வேற ஏதாவது ஒரு பேட்ஸ்மேனுக்கு பதிலாக கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ ரோஜரையும் நீங்க ஒரு ட்ரம்ப் கார்டா நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். ஏன்னா இனிஷியல் டெத்து குறைந்தது பாத்தீங்கன்னா ஒரு 40+ பாயிண்ட் வந்து கேரண்டியா வாங்கி கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. ஸோ சேஃபா போகணும்னா ஃப்ரெஷரு, சைஃபர்ட், சுதர்லாந்து, ரிச்சர்ட்சனு, ஜாம்பா 5 பேரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ட்ரம்ப் கார்டா பாத்தீங்க அப்படின்னா ஈவென்ட்ஸ், ஹசன் கான், ரோஜர் இந்த 3 பேரையும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க. அடுத்ததா பார்க்கக்கூடியது நம்ம ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் லாஸ்ட் சீசன் ஆனாங்க, பட் பெருசா அவங்களால வர முடியல. இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடியது ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். பென் மெக்மெட்டும் மேத்யூ வேடும் தான் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருக்குமே பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா லாஸ்ட் சீசன், ஏன்னா அவங்களோட ஃபார்ம் வந்து நம்ம அதை வச்சுதான் பேசணும். லாஸ்ட் சீசன்ல பென் மெக்மெட்லாம் மேக்சிமம் ஒரு 10 மேட்ச்ல 2 மேட்ச் தான் நல்லா ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. அதே போலதான் மேத்யூ வேடும்
ஒரு 7 மேட்ச் விளையாண்டாருன்னா ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் 50+ ஸ்கோர் பண்ணாரு. 2 பேருமே லாஸ்ட் சீசன்ல பெருசா ஆடல. பட் அவங்களுக்கு வந்து செலக்டட் பெர்சன்டேஜ்லயும் அதிகமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா பார்க்கும்போது எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஏன்னா 2 பேரும் ஓப்பனிங்கா ஆடுறாங்க. மேத்யூ வேட் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பாரு. அதனால 2 பேரையுமே எடுத்துருவாங்க. ஏன்னா பென் மெக்மெத்தோட செலக்டட் பெர்சன்டேஜ் வந்து 70% இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இனிஷியல் அங்க அட்டாக் பண்ணக்கூடியது வந்து ரோஜரு, அதுக்கப்புறம் வந்து கெயின் ரிச்சர்ட்சனு, அப்புறம் இன்னொரு பவுலர் இருந்தாரு. ஸோ பெருசா வந்து அட்டாக்கிங் இல்லாதனால நம்ம வந்து 2 பேர்கிட்ட இருந்துமே ஒரு கணிசமான ஸ்கோர்ஸ் எதிர்பார்க்கலாமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பவர் பிளேல 2 பேருமே கொஞ்சம் ஆடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி தோன்றதுனால நம்ம அதிகபட்சம் வந்து மெக்டர்மெட் இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போலதான் மேத்யூ வேட் இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரைட். ஸோ லாஸ்ட் சீசன்ல எல்லா மேட்சுமே கன்சிஸ்டன்சியா ஸ்கோர் பண்ணி கொடுத்ததுல இவரோட பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ரீசன்ட் டைம்ஸ்ல நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. அதனால அவர்கிட்ட இருந்து நீங்க குறையாம பாத்தீங்கன்னா ஒரு 30+ ரன் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். அதே போலதான் ஜீவனு வந்து லாஸ்ட் சீசன்ல எல்லார விட இந்த டீம்ல பேட்டிங்ல அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணது. ஏன்னா பென் மெக்மெட்லாம் ஒரு மேட்ச் 100 அடிச்சுட்டு மீதி 4 மேட்ச் ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுப்பாரு. ஆனா ஜீவன் வந்து அப்படி இல்லை. எல்லா மேட்சுமே 30, 28, 40, 35 இந்த மாதிரி ஆடக்கூடிய பிளேயர். எல்லா மேட்சுமே சூப்பரா ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயரா இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட இருந்தும் நீங்க குறையாம வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து டிம் டேவிட். டிம் டேவிட்லாம் ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் ஃபார்ம் அவுட்ல தான் இருக்கிறாரு. பெருசாலாம் ஒன்றும் ஆடல. நீங்க நான் சொன்னீங்கன்னா நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல. லாஸ்ட் மேட்ச் பிபிஎல்ல ஹோபர்ட் ஹரிகேன்ஸுக்கு டிம் டேவிட் வந்து ஒண்ணுமே கான்ட்ரிபியூட் பண்ணல. ஒரு சிங்கிள் மேட்ச்ல கூட அவர் வந்து 30+ ஸ்கோர் பண்ணதே கிடையாது. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்தாரு நினைக்கிறேன். மற்றபடி 30+ ரன் அடிச்சு நான் வீடியோல பேசுற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு வருஷம் ஆச்சு இருந்தாலும் எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா அந்த மாதிரிதான் அவர் வந்து ஹோபர்ட்டுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதே போல இப்ப ரீசெண்டா நடந்த பாகிஸ்தான் சீரீஸ்ல ஓரளவுக்கு ஆடினாரு. பட் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 தான் வரும். ஒரு 0ல இருந்து ஒரு 25 தான் அவரோட ரன் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் தோணுது. ஏன்னா ரெக்கார்ட்ஸ் வச்சு நம்ம பாக்குறோம். அதுக்கு அடுத்து சௌத்ரி. ஸோ இவர் தான் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர். எனக்கு தெரிஞ்சு இந்த டீம்ல டாப் 6லன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு தான் பேட்டிங் பிளஸ் பவுலிங் இருக்கு. லாஸ்ட் சீசனுமே கண்டிப்பா எல்லா மேட்சுமே 3ல இருந்து 4 ஓவர் பவுல் பண்ணிக்கிட்டு கொடுத்துட்டு இருந்தாரு டீமுக்கு. ஒரு ஸ்பின்னர் பிளஸ் பேட்டிங்லயும் சூப்பரா கான்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் சீசன்ல 7th பொசிஷன்ல ஆடினாரு. இந்த வாட்டி 6th பொசிஷன்ல கோரி ஆண்டர்சனுக்கு மேல அந்த இடத்துல ஆட போறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்து மினிமம் ஒரு 15 ரன்ல இருந்து ஒரு விக்கெட்ஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருப்பாரு. அதே போல ஓவன் ஆடுறாரா இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் டவுட் தான். அந்த இடத்துல ஏதாச்சும் யங் டேலண்டட் பிளேயர்ஸ் கூட ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு இடம் மட்டும் எனக்கு டவுட்டா இருக்கு. மற்றபடி பாத்தீங்கன்னா கிறிஸ் ஜோர்டான் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. அதாவது பவர் பிளே முடியும் போது வருவாரு. முதல் 4 ஓவர் எலிசி மெரிடித்து, 5வது ஓவர் வருவாரு. இல்லைன்னா ஒரு 5வது ஓவர் ஸ்பின்னா 6வது ஓவர் வந்து ஜோர்டான் வருவாரு. ஆனா கடைசி 2 ஓவர் பவுலிங் பண்ணி விக்கெட் வந்து கண்டிப்பா எடுத்துருவாரு. ஜோர்டான் கிட்ட இருந்து 2 விக்கெட்ஸ் வந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அதே போல அதிகமா செலக்ட் பண்ணதுலயும் அவர் வந்து இருக்கிறாரு. அடுத்து எலிஸ் அந்த டீமோட இனிஷியல் 1வது ஓவர் 3வது ஓவர் ஆஸ்திரேலியாக்கே அவர் தான் பவுல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ 1வது ஓவர் 3வது ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதே போல ரெனக்கட்ஸ் ஒன்னும் சொல்ற லெவலுக்கு அங்க கொஞ்சம் பெருசா, ஏன்னா எல்லாருமே ஹார்ட் ஹிட்டர்ஸ் வந்தா வருது போனா போது ஆடக்கூடிய பிளேயர்ஸ் போது இனிஷியல்ல 1 விக்கெட், டெத்ல 1 விக்கெட், 2 விக்கெட் வந்து நான் எலிஸ் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அதே போல மெரிடித் ஸ்டார்டிங்ல அட்டாக் பண்ணுவாரு, மிடில் 1 ஓவர், டெத்ல 1 ஓவர் கிட்ட பவுல் பண்ணுவாரு. அந்த கடைசி 4 ஓவர்ல ஏதாச்சும் 1 ஓவர் பவுல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால மினிமம் 1 விக்கெட் வந்து நான் எதிர்பார்க்கிறேன். அதே போல டோலி லாஸ்ட் மேட்ச் வந்து தலைவர் ஸ்பின்னர் வச்சு வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு. அவரோட ஸ்டைலே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். மினிமம் 1 or 2 விக்கெட் நீங்க எதிர்பார்க்க. 1 விக்கெட் வச்சுக்கோங்களேன். அதிகபட்சம் 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கலாம். பட் 1 விக்கெட் கேரண்டியா எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அடுத்து இப்ப செலக்டட் பெர்சன்டேஜ்ல மேத்யூ வேடும் ஒரு 80% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து மீதி ரைட்டு, அடுத்து வந்து ஜீவலு, டிம் டேவிட்டை வந்து நிறைய பேர் ஒரு 70% பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல சௌத்ரியும் வந்து ஒரு 60% செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜோர்டானா ஒரு 75+, எலிச வந்து ஒரு 60+, அடுத்து மெரிடித்லாம் கொஞ்சம் கம்மி தான். கம்பேர் டு அவங்க 2 பேரும் கம்மி தான். ஸோ நீங்க சேஃபா போகணும்னு நினைச்சீங்கன்னா மெக்டர்மெட், மேத்யூ வெய்டு, டிம் டேவிட், சௌத்ரி, அடுத்து வந்து எலிசு, ஜோர்டான், இவங்களாம் உங்களுக்கு சேஃபான பிக்கா இருப்பாங்க. ஏன்னா செலக்டட் பெர்சன்டேஜ் அதிகம்.
ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவரை வந்து கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க, நல்ல பிளேயர். அதே போல ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும், எனக்கு வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டோலியை வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரம் கார்டா நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணலாம். அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், ரிஸ்க் எடுக்கிறது உங்க கையில. சேஃபான ஆப்ஷன் படி போனீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஹெட் டு ஹெட் கான்டெஸ்ட் விளையாடுறீங்கன்னா நீங்களும் ஜோர்டான் எடுத்திருப்பீங்க, உங்க ஆப்போனன்ட் ஜோர்டான் எடுத்திருப்பான். நீங்களும் எல்லிஸ் எடுத்திருப்பீங்க, உங்க ஆப்போனன்ட் எடுத்திருப்பான். அதாவது அவனும் சேஃபான டீம்ல வந்தான் அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஹெட் டு ஹெட் விளையாடும் போது எடுத்திருப்பான். ஸோ சேஃபா போகணும்னா அப்படிதான் போகணும். இல்ல நான் 4 மெம்பர் லீக் விளையாடுறேன், எனக்கு வந்து டோலி வந்து நீங்க விக்கெட் எடுத்து கொடுத்தா நான் ஒன் சைடு கிளீன்ஷிப் இல்லைன்னா ஒன் சைடு லாஸ் அப்படிங்கிறவங்க தான் 4 மெம்பர் லீக்ல இந்த மாதிரி பிளேயர்ஸை ட்ரம் கார்டை யூஸ் பண்ணும். ஏன்னா ஒரு விக்கெட் எடுத்தா கூட அது இம்பாக்ட் வந்து பயங்கரமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால டோலியை வந்து கொஞ்சம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. அதே போல இந்த ரைட்டையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு ட்ரம் பிக்கா உங்களுக்கு இருப்பாரு. நிறைய பேர் ஜீவலையும் எடுக்கலாம், ஏன்னா ஜீவல்லாம் பாத்தீங்கன்னா 10% கீழே இருக்காரு. ஆச்சரியமா இருக்கு எனக்கு. பட் லாஸ்ட் சீசன்லாம் நல்லா ஆடி கொடுத்த ஒரு பிளேயரா தான் நான் பாக்குறேன். அடுத்து பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் பார்த்துக்கோங்க, இந்த சீசன்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு 2 செகண்ட்ல வந்து நம்ம பார்த்துட்டு போயிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ இவ்வளவு ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்களா, நீங்க போயிட்டு ஏதோ ஒரு ஆப் எதுவும் பார்க்க தேவையில்லை, இதுலயே பார்த்துக்கோங்க. ஃப்ரெஷர் வந்து 21 ரன் முதல் மேட்ச்ல, அடுத்து ஜோஸ் பிரவுன் வந்து 22, டிம் சைஃபர்ட் வந்து 55, அடுத்து வந்து மெக்கான்சி ஹார்வி வந்து 11 ரன்னு, ஈவென்ட்ஸ் வந்து 1 ரன் தான் லாஸ்ட் மேட்ச். ஆனா ஒரு நல்ல ஆப்ஷன்ல இருப்பாரு இன்னைக்கு. அடுத்து ஹசன் கான் 6 ரன் பிளஸ் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. சுதர்லாந்து பாருங்க 36 ரன் பிளஸ் 2 விக்கெட். ஃபெர்கஸ் வந்து 3 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கல. ஏன்னா அதான் நான் சொன்னேன், அவருக்கு ஓவர் வந்து கம்மியா பவுல் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவருக்கு அதிகபட்சம் 1 விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அடுத்து டாம் ரோஜர்ஸ் 1 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. ரிச்சர்ட்சன் 1, ஜாம்பா 4 ஓவர் போலிங் பண்ணி விக்கெட் எடுக்கலனாலும் ஒரு இம்பார்ட்டன்ட் தான். என்ன பொறுத்த வரைக்கும் இதுல வந்து ஒரு 5 பிளேயர்ஸ்ல இருந்து 6 பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் பாத்தீங்கன்னா சேஃப் பிக் பார்க்கும்போது ஃப்ரெஷரு, சைஃபர்ட், ஹசன் கான், சுதர்லாந்து, அடுத்து ரிச்சர்ட்சன், அடுத்து சாம்பா, இந்த 6 பேருமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்ரம் பிக்கா நீங்க யூஸ் பண்றது, ஈவெண்ட்ஸ் வந்து ஒரு ட்ரம் பிக்கா நீங்க யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே போல ரோஜரை வந்து ஒரு ட்ரம் பிக்கா நீங்க வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பேரையுமே ஒரு ட்ரம் பிக் ஆப்ஷன்ல கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. ஸோ இது லைட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் இது கொடுத்துருக்கிறேன். ஸோ பார்த்துக்கோங்க, ஏன்னா யார் யார் எப்படி எந்தெந்த டீம் கூட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிறது டப்புன்னு உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சும்மா போட்டோ போட்டு வெறுமனையா ப்ரெடிக்ட் பண்றதுக்கு இதை பாத்தீங்கன்னா ஒரு ஐடியா இருக்கும். போபட் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறதுனால அவங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, அடுத்த மேட்ச்ல இருந்து 2 டீமுக்கு வந்துடும். ஸோ இன்னைக்கு டபுள் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹசன் கான் இருக்கிறாரு, சுதர்லாந்து இருக்காரு, சௌத்ரி இருக்காரு. ஸோ இந்த 3 பேருக்குமே கண்டிப்பா மினிமம் ஃபேண்டசி பாயிண்ட் நீங்க எதிர்பார்க்கலாம். இந்த 3 பேரையுமே நீங்க எத்தனை டீம் போட்டாலும் சரி கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க, ஏன்னா டபுள் அட்வான்டேஜ் இருக்குல்ல, அதனால பார்த்துக்கோங்க. அதே போல லாஸ்ட் 5 மேட்ச்ல பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ்ல நான் சொன்ன மாதிரி ரைட் இருக்காரு பாருங்க. ஏன்னா அவர் அந்த லெவலுக்கு ஆடினாரு, இப்ப ரீசெண்டா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, லாஸ்ட் இயருமே கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு. ஸோ யாரும் எதிர்பார்க்க பிளேயர். அதே போலதான் சௌத்ரி இருக்கிறாரு பாருங்க, அவரு வந்து அந்த மாதிரி தான். ஏன்னா லாஸ்ட் இயரே கோரி ஆண்டர்சன் இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து 3 ஓவர்ல இருந்து 4 ஓவர் வரைக்கும் ஃபுல்லா அட்டாக் எடுத்தாரு. அப்படிங்கும் போது இந்த வருஷம் இன்னும் அப்டேட்டா வருவாரு. ஸோ கண்டிப்பா நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். அதுக்கப்புறம் ரிச்சர்ட்சன், மெக்டர்மெட், ஜாம்பா, எலிஸ்லாம் காமன், எல்லாருக்குமே தெரிஞ்ச பிளேயர்ஸா, இவங்களாம் நல்லா ஆடக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னு. பட் இந்த 2 பேரையும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 6 பேர் தான் லாஸ்ட் 5 மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிளேயர்ஸ். 2 டீமையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இந்த 6 பேர் தான் ஆவரேஜ் பாயிண்ட்ல அதிகமா இருக்கிறாங்க. அடுத்ததா லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்னதுதான், வீடியோல நம்ம சொன்னதுதான். ஸோ ரைட்டு, ஈவென்ட்ஸ், டோலி, ஹசன் கான், ஜீவல். ஸோ இந்த 5 பேருமே எனக்கு தெரிஞ்சு ரைட்லாம் 10% கீழே, ஈவென்ட்ஸ் 10% டோலிலாம் 2%, ஹசன் கான் கொஞ்சம் ஓகே, ஜீவேலும் 10% கீழே. அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும் இவங்க எவ்வளவு ரிஸ்கான பிளேயர்ஸ் அப்படின்னு. ஸோ கண்டிப்பா விருப்பம் இருந்தா ட்ரை பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு பிளேயரை 2 பிளேயரை. பட் நல்ல பிளேயர்ஸ் தான், ஏன்னா நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாங்க பாருங்க. ரைட்லாம் 2 டீமை கம்பைன் பண்ணியே அவர் தான் ஆவரேஜ் பாயிண்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்காருன்னா எப்படி ஆடுவார் அப்படின்னு பாருங்க. ஆனா 10% தான் செலக்ட் பண்ணி இருக்கிறாங்க. அப்படிங்கும் போது கொஞ்சம் நீங்க வாய்ப்பு, அது உங்களுடைய ஓன் பர்சனல் ரிஸ்க் தான். வந்தா வருது போனா போகுது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ரிஸ்க் எடுக்க முடியும். அதுக்குன்னு நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா நான் விளையாடுறது எல்லாமே 4 மெம்பர் லீக் தான். அதனாலதான் நான் என்னோட டீம் கேவலமா ரிஸ்கா தான் எடுப்பேன் எப்பவுமே. ஏன்னா 4ல 1 மேட்ச்ல 2 மேட்ச் வின் பண்ணாலே எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். நீங்க ஹெட் டு ஹெட் மாதிரியான லீக்லாம் விளையாண்டீங்க அப்படின்னா
தயவு செஞ்சு லோ பர்சன்டேஜ் ரிஸ்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. 3 மெம்பர் லீக்குமே ரிஸ்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதிகபட்சம் 4 மெம்பர் லீக் விளையாடுறவங்க மட்டும் நீங்க ரிஸ்க் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து ஓவர் ஆப்ஷன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இனிஷியல் அட்டாக் பண்றாங்க, டெத்ல அட்டாக் பண்ணக்கூடிய 3 பிளேயர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரோஜர், ஃபர்கஸ், அடுத்து வந்து சுதர்லாண்டு, இவங்க வந்து 2 பேரும் இனிஷியல், இவர் டெத்ல அட்டாக்கு. இங்க எலிசு, மெரிடித் வந்து இனிஷியல் அட்டாக் பண்ணுவாங்க. டெத்ல ஜோர்டானோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். நல்லா விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லாம். சில டைம்ல ஜோர்டான் வந்து டப்புன்னு வந்து பேட்டிங் ஆடி கூட பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு நண்பா, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் தான் நான் இன்னைக்கு பாக்குறது. இன்னைக்கு 4 பேருக்கு வந்து சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். சுதர்லாண்ட், சௌத்ரி, அடுத்து வந்து எலிசு, ஜோர்டான், இந்த 4 பேருக்குமே நீங்க போலாம். ஏன்னா ஜோர்டான் வந்து இப்பதானே சொன்னேன், ஏன்னா டப்புன்னு வருவாரு. ஒருவேளை வெய்டு, பென் மெக்மெண்ட் எல்லாம் டப்புன்னு அவுட் ஆயிட்டாங்கன்னா ஜோர்டான் வந்து கடைசி ஒரு 5 ஓவர்ல டப்புன்னு ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. 20 ரன் பிளஸ் ஒரு விக்கெட்டுங்கும் போதே ஒரு 50+ பாயிண்ட் கிட்ட சல்லுடு ஏறிடும். அப்படிங்கும்போது நல்ல யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. எலிஸ்ல இருந்து நான் 2 விக்கெட் எதிர்பார்க்கறதுனால அது ஒரு ஆப்ஷனா கொடுத்துருக்கேன். மற்றபடி நீங்க ஆல்ரவுண்டர் வைஸ் அப்படின்னா சுதர்லாண்ட், சௌத்ரிக்கு வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அவருமே டெத்ல அட்டாக் பண்றாரு சுதர்லாண்ட், அதனால மேபி உங்களுக்கு நல்ல ஆப்ஷனா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ சேஃபா அந்த 4 பேரையும் நான் கொடுக்குறேன். அடுத்து ரிஸ்கா பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராண்ட் லீக்ல ஒரு 50 பேர் மட்டும் விளையாடக்கூடிய லீக், இல்ல ஒரு 100 பேர் ஒரு லீக்ல விளையாடுறீங்க அப்படின்னா ஜாக் ஃப்ரெஷரை ட்ரை பண்ணலாம். சப்போஸ் நான் சொன்ன மாதிரி பவர் பிளே ஃபுல்லா ஆடிட்டாருன்னா கண்டிப்பா 50+ ரன். மேத்யூ வெய்டு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸா ஏதாச்சும் ஒரு 2-3 மேட்ச் வந்து ஸ்கோர் பண்ணுவார். அது இன்னைக்கு மேட்சா கூட இருக்கலாம். ரிச்சர்ட்சன் 2 விக்கெட் திடீர்னு எடுக்கலாம். ஜாம்பா தலைவன் 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா அது நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கும். 2 விக்கெட்டுங்கிறதுலாம் சும்மா கிடையாது. குறையாம பாத்தீங்கன்னா 65+ போயிடும். அது நமக்கு பார்க்க ஒரு விக்கெட்டுக்கு 25 பாயிண்ட் அந்த மாதிரி நினைப்போம். திடீர்னு எல்பி போல்ட் ஆகிட்டாருன்னா கண்டிப்பா போயிடும். அப்படிங்கும்போது ×2 அந்த மாதிரிலாம் வந்தா நமக்கு 130 பாயிண்ட்ங்கிறது பயங்கரமான பாயிண்ட். அதனால இந்த 4 பேரையுமே ஒரு கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணுங்க. மினிமம் 50 பேருக்கு விளையாடக்கூடிய லீக்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ ஃபைனலா நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய டெமோ டீம். ஸ்மால் லீக் டெமோ டீம் வந்து நம்ம பார்த்துடலாம். ஸோ டெமோ டீம்ல பென் மெக்மெர்டி, மேத்யூ வெய்டு, ஃப்ரெஷரு, ஜோர்டான், சுதர்லாண்ட், சௌத்ரி, சாம்பா, எலிசு, ரிச்சர்ட்சன், டோலி அண்ட் மெரிடித். ஸோ ஒரு ட்ரம்ப், 2 ட்ரம்ப், அவ்வளவுதான். ஸோ 2 ட்ரம்ப் தான் நான் இன்செர்ட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லாமே சேஃபான ஆப்ஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பென் மெக்மெர்ட், மேத்யூ வெய்டுக்கு போயிடா, ரைட்டுக்கு போகலாம், ஜீவலுக்கு வந்து நீங்க போகலாம். அது உங்களுடைய கையில தான் இருக்கு. ஸோ இதுதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். ஃபைனல் டீம் டெலகிராம்ல அனுப்பிடுவோம். வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அதிகபட்சமா இந்த வீடியோக்கு ஒரு 200 பேர் லைக் பண்றீங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பா பண்ணுவீங்க நான் நம்புறேன். ஸோ 200 பேர் டார்கெட். கண்டிப்பா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. ஸோ வீடியோ பார்த்து எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.